அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் கொஷின் தான் சால்வ் பண்ண போகிறோம். குறிப்பாக வந்து 2023 டிஎன்பிசியில் கேட்ட மேக்ஸ் கொஷின் தான் சால்வ் பண்ண போகிறோம். மேக்ஸ் கொஷின் எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மேக்ஸ் கொஷினை வந்து எல்லாமே பார்க்காம டாபிக் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு டாப்பிக்காக தனி வட்டி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நம்ம கூட்டு வட்டி பார்க்க போகிறோம். தனி வட்டி வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ நம்ம கூட்டு வட்டி பார்க்கலாம். இப்போ நம்ம கூட்டு வட்டியில் பார்ட் 1 பார்க்க போகிறோம். கூட்டு வட்டி வந்து நான் ஆல்ரெடி டாபிக் வைஸும் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்கூல் புக்கில் இருக்க கூட்டு வட்டி சமம் நான் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தவங்க இதை டேரெக்டாக பாருங்கள். பார்க்காதவங்க நீங்கள் அந்த பேசிக்லாம் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் வந்து நான் ஃபார்முலாஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டு ஒவ்வொரு சம்மும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக போட்டிருப்பேன். அது மெயினாக வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கு பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஒரு டைம் ஃபார்முலா ரீகால் பண்ணிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து சம் போட ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபார்முலாஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். ஃபார்முலா பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக் டேர்ம்ஸ் பார்த்துடலாம். பி அப்படின்றது அசல், என் அப்படின்னா காலம், ஆர் அப்படின்றது வட்டி வீதம், ஏ அப்படின்னா மொத்த தொகை. ஓகே, கூட்டு வட்டியை இங்கிலீஷில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட்டாக சிஐ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது இதை பாருங்கள், இந்த ஃபார்முலா பாருங்கள். இதில் ஏ அப்படின்றது மொத்த தொகை. மொத்த தொகை கேட்டாங்க அப்படின்னா அசலையும் வட்டியும் ஆட் பண்ணணும். அசலையும் வட்டியும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மொத்த தொகை கிடைக்கும். இதுவே அவங்க வந்து வட்டி கேட்டாங்க அப்படின்னா மொத்த தொகையிலேருந்து, அதாவது மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வட்டி கிடைச்சிரும். இது ஒன்று தெரிஞ்சாவே இதை நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? வட்டி கேட்டாங்கன்னா இந்த வட்டி இந்த சைடு வச்சுட்டு இந்த பி இந்த சைடு கொண்டு போயிருங்க. அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, மொத்த தொகை கேட்டால் அசலையும் வட்டியும் ஆட் பண்ணணும். இதுவே வட்டி கேட்டாங்க அப்படின்னா மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா பாருங்கள். ஃபார்முலா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் மொத்த தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா P of 1 plus R divided by 100 whole power n. இங்கே பார்த்துக்கோங்க, இதெல்லாமே மொத்த தொகைக்கான ஃபார்முலா. நீங்கள் வாட்டில் இது வந்து வட்டிக்கான ஃபார்முலா நினச்சிக்காதீங்க. இது வந்து மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது மொத்த தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து P of 1 plus R divided by 100 whole power n. நெக்ஸ்ட் ரெண்டாவது ஃபார்முலா பாருங்கள். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது மொத்த தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா P of 1 plus R divided by 200 whole power 2n. இங்கே பார்த்துக்கோங்க, இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாவே இந்த ஃபார்முலா ஈஸியாக எழுதிடலாம். இங்கே பாருங்கள், இந்த 100க்கு இடத்துல 200 போடுங்க, n இருக்க இடத்துல 2n போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல இங்கே 2 இங்கே 2, அவ்வளோதான். அரையாண்டு அப்படின்றதுனால இங்கே 200 போடுறோம். அதே மாதிரி இங்கே 2n, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மூணாவது ஃபார்முலா பாருங்கள். காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் மொத்த தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா இதே ஃபார்முலா தான் வரும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குது பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் வரும். அரையாண்டு அப்படின்னா இந்த இடத்துல 200 போட்டு இங்கே வந்து 2n போடுவோம். இதுவே காலாண்டு அப்படின்னா இந்த இடத்துல 400 போட்டு இங்கே 4n போடுவோம். இதை பாருங்கள், இந்த இடத்துல 400 வந்திருக்கு, இங்கே 4n வந்திருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது காலம் வந்து, அதாவது ஆண்டுன்னு சொல்லி கொடுப்பாங்களா, இயர் கொடுப்பாங்கள்ல, அது காலம் வந்து A/B/C இந்த மாதிரி கலப்பு பின்னத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து இது. இங்கே பாருங்கள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது மட்டும்தான். நீங்கள் வரல அரையாண்டுக்கு காலாண்டுக்கு கணக்கிடப்படும் போது இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது சொல்லிட்டு அதில் வந்து காலம் வந்து A/B/C அப்படின்ற கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தா மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும்ல, இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும்ல, இந்த ஃபார்முலா மாதிரி தான் கீழே இருக்க ஃபார்முலா எழுத போகிறோம். நாலாவது ஃபார்முலா பாருங்கள். A equal to P of 1 plus R divided by 100 whole power. இந்த இடத்துல என்ன போடுவோம்? என்னன்னு போடுவோம். நம்ம பேசிக் ஃபார்முலா என்னது? A is equal to P of 1 plus R divided by 100 whole power n போடுவோம். இந்த n இருக்க இடத்துல இங்கே இருக்க A, இந்த A போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், 1 plus இந்த B/C இங்கே போட்டுக்கோங்க. B/C into R divided by 100. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நான் ஃபார்முலாவில் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸாமில் சம்மும் கேட்குறாங்க, சில டைம் ஃபார்முலாவும் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபார்முலாவும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த குறிப்பு பார்த்துக்கோங்க.
முதல் மாற்று காலத்தில் அல்லது முதல் ஆண்டில் தனி வட்டியும் கூட்டு வட்டியும் சமமாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கூட இந்த இதை கேட்கலாம். முதல் வருஷத்தில், அதாவது முதல் வருஷத்தில் தனி வட்டியும் கூட்டு வட்டியும் சேமாக தான் இருக்கும். 5வது ஃபார்முலா பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது ஒவ்வொரு வருஷமும் வட்டி வீதம் வந்து மாறுது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து இங்கே பாருங்க. A = P of 1 plus A divided by 100, 1 plus B divided by 100, எக்ஸெட்ரா அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் வட்டி வீதம் மாறுது அப்படின்னா இதான் ஃபார்முலா. சப்போஸ் ஒரு 2 வருஷம் கொடுத்தாங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். இதே 3 வருஷத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இதில் 1 plus C divided by 100, எக்ஸெட்ரா அப்படி போட்டுகிட்டே இருப்போம். 4 வருஷம்னா 1 plus D divided by 100 அப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுது. அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது ஒவ்வொரு வருஷமும் வட்டி வீதம் மாறுச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், 2 ஆண்டுகளுக்கு, அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா P of R divided by 100 whole power 2. P of R divided by 100 whole power 2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக இந்த வித்தியாசத்துலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், 7வது ஃபார்முலா பாருங்கள். 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா பாருங்கள். P of, இதை அப்படியே இங்கே எழுதிக்கணும். எக்ஸ்ட்ரா இதை மட்டும் எழுதணும். 3 plus R divided by 100 அப்படின்றத மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதணும். நெக்ஸ்ட், இங்கே பார்த்துக்கோங்க. அரையாண்டுக்கு தெளிவாக பார்த்துக்கோங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி 2 ஃபார்முலா பார்த்தோம் பாருங்கள். வித்தியாசத்தில் 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு இது எல்லாமே ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது. ஓகேவா, இது எல்லாமே ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டாங்க அப்படின்னா P of R divided by 200 whole power 2n. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்த மக்கள் தொகை அதிகரிக்குது, இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளோட விலை அதிகரிக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதிகரிப்பு அப்படின்னு கொடுத்தாவே இந்த ஃபார்முலா ப்ளஸ் வரணும். குறைகிறது, அதாவது தேய்மானம் அடையுது இல்லை குறையுது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபார்முலாவில் மைனஸ் வரணும். இது வந்து உங்களுக்கு சம் பார்க்கும்போது தெளிவாக புரியும். இப்போதைக்கு நீங்கள் ஃபார்முலா வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து 2 ஆண்டுகளுக்கு பின் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, அதாவது இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அதே ஃபார்முலா தான். ஓகேவா, இதே 2 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு கேட்டாங்க, இல்லை 3 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, முன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, பின் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலாவுக்கு வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும்ல, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது மொத்தத்துக்கான ஃபார்முலா எழுதணும்ல, அந்த ஃபார்முலா தான் இங்கே போட்டிருக்கோம். இதில் பின்னா அதே ஃபார்முலா தான். முன் அப்படின்ற மட்டும் இந்த பி வந்து முன்னாடி போயிடும், அதாவது மேலே போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னுனா மேலே போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதே குறைகிறது அப்படின்னாங்கன்னா இதே ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்கிறதுல மைனஸ் போட்டுருவோம், அவ்வளோதான். பின்னா P of 1 minus R divided by 100 whole power n. இதே முன் அப்படின்னா P divided by 1 minus R divided by 100 whole power n. அவ்வளோதான். இந்த 10 ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 10 ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும். மேக்ஸிமம் எல்லா சம்முமே சால்வ் பண்ணிடலாம். சம்மு சால்வ் பண்ணுறதை விட ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கூட நம்ம சம் சால்வ் பண்ணலாம். ஆனால் எக்ஸாமில் வந்து ஃபார்முலா வச்சு கொஷின்ஸ் கேட்குறாங்க, இல்லைனா ஸ்டேட்மெண்ட்டாக கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். அதனால் இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ரூபாய் 625 2 ஆண்டுகளில் ரூபாய் 900 கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் வட்டி வீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ரூபாய் 625 வந்து 2 வருஷத்தில் 900 கூட்டு வட்டியில் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அசல் எவ்வளோ? 625. நெக்ஸ்ட் n வந்து 2 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ரூபாய் 625 2 ஆண்டுகளில் 900 கூட்டு வட்டியில் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொத்த தொகை கொடுத்துருக்காங்க 900. நீங்கள் வாட்டில் 900 அப்படின்றது கூட்டு வட்டின்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா 900 கூட்டு வட்டி கிடைக்குதுங்கிறதுனால கூட்டு வட்டி தான் 900 அப்படின்னு எடுத்துக்காதீங்க. கொஷின் நல்லா புரிஞ்சு பாருங்கள். 625 வந்து 2 வருஷத்தில் 900 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா கூட்டு வட்டியில் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. வட்டி வீதம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆறு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன? P of 1 plus R divided by 100 whole power n. சில பேருக்கு டவுட் வரும், ஃபார்முலாவில் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஆண்டு, காலாண்டு, அரையாண்டு எதுவுமே சொல்லவே இல்லை.
அப்படி எதுவுமே சொல்லலை அப்படின்னா நீங்கள் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ மொத்த தொகை எவ்வளோ? 900. அதை இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அசல் வந்து 625 1 + ஆர் தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க டிவைடட் பை 100 ஹோல் பவர் n இருக்குது. என்னோட வேல்யூ 2 போட்டாச்சு. இந்த 625 இந்த சைடு கொண்டு வாங்க. 900 டிவைடட் பை 625 1 + ஆர் டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர்டு. இதை கேன்சல் பண்ணலாமா? ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள். இந்த சைடுக்கு தான் எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது, அதனால் நம்ம இந்த சைடுக்கு தான் கேன்சல் பண்ணணும். இப்போ நீங்கள் டேரெக்டாக கேன்சல் பண்ணாமல் 900 வந்து 30 ஸ்கொயர்னு எழுதலாம், 625 வந்து 25 ஸ்கொயர்னு எழுதலாம். ரொம்ப பெரிய, அதாவது 30 25க்கான ஸ்கொயர் வந்து சில பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக இப்போ நான் அதை சால்வ் பண்ணி சின்ன நம்பர் ஆக்கிட்டு அதை ஸ்கொயர் பண்ண போகிறேன். இப்போது கேன்சல் பண்ணுங்கள். நீங்கள் வந்து 5ஆம் நம்பரை கேன்சல் பண்ணலாம். 4 மிச்சம் 4 8 5 40 0 அப்படியே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே 4 மிச்சம் 1 2 10 மிச்சம் 2 5 25. நெக்ஸ்ட்டு 3 15 மிச்சம் 3 6 30. இங்கே 2 10 மிச்சம் 2 5 25. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. என்ன கிடச்சிருக்கு? 36/25ன்னு கிடச்சிருக்கு. இந்த சைடு பாருங்கள், 1 + ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் 2 இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சைடு 2 இருக்குது. அப்போது இந்த சைடு இருக்க ஏதோ ஒரு நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர் வரும்னு அர்த்தம். 6 ஸ்கொயர் பண்ணாலும் 36 வருமா? அப்போது 36 என்ன பண்ணலாம்? 6 ஸ்கொயர் எழுதலாம். அதே மாதிரி 25 இருக்கா? அப்போ வந்து இதை வந்து 5 ஸ்கொயர் எழுதலாமா? 36 வந்து 6 ஸ்கொயர் எழுதலாம். 25 வந்து 5 ஸ்கொயர் எழுதலாம். ஏன்னா 5 ஸ்கொயர் பண்ணால் 25 கிடைக்கும், 6 ஸ்கொயர் பண்ணால் 36 கிடைக்கும். இங்கே பாருங்கள், மேலேயும் 2 இருக்குது, கீழேயும் 2 இருக்குது. அப்போ பொதுவாக வந்து நம்ம 2 போட்டுக்கலாமா? அப்போது 6 டிவைட் பை 5 ஹோல் பவர் 2. இந்த 2ங்கிறது 6 டிவைட் பை 5 இந்த ரெண்டுக்குமே பொதுவானது. 6க்கும் பொதுவானது, 5க்கும் பொதுவானது. ஏன் இந்த மாதிரி மேலே வந்து எழுதுறேன் அப்படின்னா, இங்கே சைடு பாருங்கள் பவரில் 2 இருக்குது. அந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணுறதுக்காக தான் அப்படி எழுதுறேன். இங்கிட்ட பாருங்கள் 1 + ஆர் டிவைட் பை 100 ஹோல் பவர் 2. இப்போது இங்கே இருக்க 2 இங்கே இருக்க 2 கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் என்ன இருக்குது? இங்கே 6/5 இருக்குது. இந்த சைடு 1 + ஆர் டிவைட் பை 100 இருக்குது. இந்த 1 ஆர் டிவைட் பை 100 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 1 அந்த சைடு கொண்டு வாங்க. 1 வந்து ப்ளஸில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது மைனஸில் மாறிடும். ஈக்குவல் டு r/100. இப்போ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல 5ன்னு வரும். ஆரில் 5 போச்சுன்னா 1, அப்போது 1/5ன்னு வருது. அப்புறம் இந்த சைடுக்கு 100 இந்த சைடு கொண்டு வாங்க. இப்போ வகுத்தல் இருக்கிறது பெருக்கல்ல மாறிடும். இப்போ 6 வந்துருச்சு. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 4 5 2 10 இந்த 0. இப்போ ஆரோட வேல்யூ வந்து 20%. ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். 5வது ஃபார்முலா பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது ஒவ்வொரு வருஷமும் வட்டி வீதம் வந்து மாறுது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து இங்கே பாருங்க. A = P of 1 + A divided by 100 1 + B divided by 100 எக்ஸெட்ரா அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் வட்டி வீதம் மாறுது அப்படின்னா இதான் ஃபார்முலா. சப்போஸ் ஒரு 2 வருஷம் கொடுத்தாங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். இதே 3 வருஷத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இதில் 1 + C divided by 100 எக்ஸெட்ரா அப்படி போட்டுகிட்டே இருப்போம். 4 வருஷம்னா 1 + D divided by 100 அப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுது. அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது ஒவ்வொரு வருஷமும் வட்டி வீதம் மாறுச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 ஆண்டுகளுக்கு, அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா P of R divided by 100 whole power 2. P of R divided by 100 whole power 2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்லேயே கண்டிப்பாக இந்த வித்தியாசத்துலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 7வது ஃபார்முலா பாருங்கள். 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா பாருங்கள். P of இதை அப்படியே இங்கே எழுதிக்கணும். எக்ஸ்ட்ரா இதை மட்டும் எழுதணும். 3 + R divided by 100 அப்படின்றத மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதணும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்துக்கோங்க. அரையாண்டுக்கு தெளிவாக பார்த்துக்கோங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி 2 ஃபார்முலா பார்த்தோம் பாருங்கள். வித்தியாசத்தில் 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு இது எல்லாமே ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது. ஓகேவா? இது எல்லாமே ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டாங்க அப்படின்னா P of R divided by 200 whole power 2n. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு
இந்த மக்கள் தொகை அதிகரிக்குது இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளோட விலை அதிகரிக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதிகரிப்பு அப்படின்னு கொடுத்தாவே இந்த ஃபார்முலா ப்ளஸ் வரணும். குறைகிறது, அதாவது தேய்மானம் அடையுது இல்லை குறையுது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபார்முலாவில் மைனஸ் வரணும். இது வந்து உங்களுக்கு சம் பார்க்கும்போது தெளிவாக புரியும். இப்போதைக்கு நீங்கள் ஃபார்முலா வந்து எழுதி வச்சுக்கோங்க. அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து 2 ஆண்டுகளுக்கு பின் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அதே ஃபார்முலா தான். ஓகேவா? இதே 2 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு கேட்டாங்க, இல்லை 3 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, முன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, பின் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலாவுக்கும் வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும்ல, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது மொத்தத்துக்கான ஃபார்முலா எழுதணும்ல, அந்த ஃபார்முலா தான் இங்கே போட்டிருக்கோம். இதில் பின்னா அதே ஃபார்முலா தான். முன் அப்படின்ற மட்டும் இந்த பி வந்து முன்னாடி போயிடும், அதாவது மேலே போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னுனா மேலே போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதே குறைகிறது அப்படின்னாங்கன்னா இதே ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்கிறதுல மைனஸ் போட்டுருவோம், அவ்வளோதான். பின்னா பி ஆஃப் 1 மைனஸ் ஆர் டிவைட் பை 100 ஹோல் பவர் n. இதே முன் அப்படின்னா பி டிவைட் பை 1 மைனஸ் ஆர் டிவைட் பை 100 ஹோல் பவர் n. அவ்வளோதான். இந்த 10 ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 10 ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும். மேக்ஸிமம் எல்லா சம்முமே சால்வ் பண்ணிடலாம். சம்மு சால்வ் பண்ணுறதை விட ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கூட நம்ம சம் சால்வ் பண்ணலாம். ஆனால் எக்ஸாமில் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.